ராணிப்பேட்டை மேல் விஷாரம் பகுதியும் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆஜிப்பேட்டை பாக்கர் தெரு பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கக்கூடிய இடமானது வனத்துறைக்கு சொந்தமான மலை அடிவார பகுதியாகவே உள்ளது. இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் நேற்று முழுவதும் பெய்த தொடர் மழையின் காரணமாக தற்போது மண் சரிவானது அங்கு ஏற்பட்டு சுமார் 2.5 டன் அளவிற்கான ராட்சச பாறையானது 2 மீட்டர் நீளத்திற்கு சரிந்து உருண்டு வந்துள்ளது. இதனை கண்டு அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மக்கள் உடனடியாக அலறி அடித்து குடும்பத்துடன் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறி நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கும் நிலையில தற்போது இப்பகுதியில் பார்த்தோம்னாக்கா வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆற்காடு தீயணைப்புத்துறையினர், மேல்விசார நகராட்சி நிர்வாக அதிகாரிகள், வாலாஜா வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது இந்த ராட்சச பாறை நகர்ந்து வந்திருக்கும் இடத்தில் முகாமிட்டுள்ளனர். மேலும் இந்த ராட்சச பாறை மிகவும் சரிவான நிலையிலே தற்போது ஆபத்தான நிலையிலே இருந்து வருவதால் தற்காலிகமாக கற்களை கொண்டு முட்டு கொடுத்து நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த ராட்சச பாறையினை பள்ளம் தோண்டி அங்கேயே புதைப்பதா அல்லது அதனை உடைத்து எடுப்பதா போன்ற சிக்கல்களானது நிலை வருகிறது. உடைக்க வேண்டும் என்றால் வனத்துறையின் மூலமாக அனுமதியானது வழங்க வேண்டும் இருப்பதால் தற்போது இதுவரை அனுமதியானது கிடைக்கவில்லை எனவும் அதனால் தற்போது பணிகள் தொய்வடைஞ்சிருக்கிறது. எந்த நேரத்தில் இந்த ராட்சச பாறை சரியக்கூடிய நிலையிலேயே, ஏன்னா அந்த மண் சாய்வான தளத்தில் அந்த பாறை இருக்கிற காரணமாக அந்த மணலானது உறுதியற்ற நிலையில தற்போது இருந்து வருகிறது. எனவே அப்பகுதி குடியிருப்பு மக்கள் அனைவரும் தற்காலிகமாக அந்த வரிசையில் இருக்கிற அனைத்து மக்களுமே வேறு பாதுகாப்பான உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது அந்த பாறையை புதைப்பதா அல்லது தகர்த்து எடுப்பதா போன்ற நடவடிக்கை குறித்து அதிகாரி குழுவினர் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். ராட்சச பாறையானது சரிவு ஏற்பட்டு இருப்பதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படாத நிலையிலும் தற்போது எவ்வித நேரத்திலும் அந்த பாறையினால் ஆபத்து ஏற்படும் எனவும், மேலும் இந்த சுற்றுவட்டார வனப்பகுதிகளில் இது போன்ற பாறைகள் ஏதேனும் ஆபத்தான நிலையில் இருக்கிறதா என்று போன்ற ஆய்வுகளும் தற்போது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராம்குமார். சரத், தகவலுக்கு நன்றி.